முக்கியமான விஷயம் நான் சொல்ல வரேன். இப்படி இவர் தனிப்பொறுப்பு ஏற்று நடத்ததுனால, அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்ந்ததா? இல்ல சிதைந்து கொண்டிருக்கிறதா என்றால், அந்த ஓட்டுகள் வந்து நிச்சயமாக அவரை விட்டு கை நழுவி போய் கொண்டிருக்கிறது தான் உண்மை. ஏன்னா, சார் நான் என்னுடைய நண்பர் என்னுடைய இதே நண்பர்ட்ட கேட்கிறேன். கூட்டணியோட தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் மதுரையில பேசுறேன். அதிமுகன்னு ஒரு கட்சி இப்ப இருக்கா? அதனுடைய ஓட்டு வங்கி இருக்கா? அதுல ஒரு ஒரு 20 சார் எங்க எம்எல்ஏக்களாக வர சார் முடியுமா? அப்படின்னு மதுரையில ஒரு சார் வழக்கறிஞர் என்கிட்ட பேசுறாரு. சார் இதே இதே சார் இதே கூட்டணி தான் 2021ல வந்து போட்டி போட்டாங்க. அப்பயுமே வந்து அம்மையார் ஜெயலலிதா கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் கிடையாது. எடப்பாடி அப்படின்ற அந்த ஒற்றை முகத்துக்காக தான் ஓட்டு வந்துச்சு. அப்பவுமே வெறும் 3% மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ். சார் ஆளுங்கட்சிக்கும், எதிர்க்கட்சிக்கும். ஒரு இப்ப காலத்துல அதை விட எடப்பாடி அவர்கள் ஒரு ஒரு சார் ஒரு இப்ப அதை காலத்துல விட அம்மையார் மக்களுடைய அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் செல்வாக்கும் கூட்டணி எடப்பாடிக்கு இருக்கு சார். அம்மையார் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் கூட்டணி வந்து 220 சீட்டு பிடிச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? 210, 220 தெரியாது. பிடிச்சாங்க. அது சார் வரலாறு. அது வேற டிஎம்கே வரலாறு. 3வது இப்ப இடத்துக்கு இருக்கிற போன வரலாறு தேர்தல் என்ன? சார் அது.